கட்டடத்தையும் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறக்க இருப்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நோயாளிகளின் உயிருடன் விளையாட துடிக்கும் முதலமைச்சருக்கு தனது கட்டடத்தையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அரைகுறையாக கட்டப்பட்ட கட்டிடத்தை நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பதையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். யார் எக்கேடு கெட்டு போனாலும் கவலையில்லை என்ற ஒரே குறிக்கோளோடு திமுக அரசு செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் யாதவ் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். நாளை வேலூரில் திறக்கப்பட உள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்ல, புதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை, புதிய துறைகள் சார்ந்த மருத்துவர்களும் நியமிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட இருக்கக்கூடிய மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டி விளம்பர கட்டடமா என்று கேள்வி எழுப்பி அந்த அறிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அவர் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை பார்க்கும்போது, நாளை திறக்கப்பட உள்ள வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில் புதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படாத நிலையில் மகப்பேறு துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை மட்டுமே திறக்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதர துறைகள் திறக்கப்படுமா என்பது வேலூர் மக்களிடையே பெரும் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் இந்த மருத்துவமனையில் செயல்பட உள்ள மகப்பேறு துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை தேவைப்படும் மருந்துகளும் செவிலியர்களும் வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து அயற்பணியில் மாற்றப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு துறையில் 31 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் 8 பேர் மட்டுமே பணியாற்றும் நிலையில் இவர்கள் எப்படி 2 இடங்களிலும் முழுமையாக கவனம் செலுத்த பணியாற்ற முடியும் என்று தெரியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். யார் எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை என்ற துணையில் அரசு செயல்படுவதாகவும் இந்த அரசு செயல்படுவதாகவும் உரிய மருத்துவர்களை நியமித்து அந்த கட்டடத்தை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். நன்றி யாதவ் பிரகாஷ், உங்க தகவல்கள். சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை உலக செய்திகள்